மார்கரெட் ஆட்வுட் எழுதிய ஷார்ட் ஸ்டோரி த வார் இன் த பாத்ரூம். சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். மார்கரெட் ஆட்வுட் எழுதிய இந்த வார் இன் த பாத்ரூம் இதனுடைய செட்டிங் ஒரு பாத்ரூம். அந்த பாத்ரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கு அப்படின்னா பாத்ரூமுக்குள்ளே தான் இந்த ஸ்டோரி செட்டப் ஆன மாதிரி எழுதியிருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே கிடையாது, வேறு எந்த பிளேஸுமே கிடையாது இந்த ஸ்டோரியில். ஓன்லி இன் த பாத்ரூம் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். ஸோ பாத்ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டோரி படிப்பது மூலமாக நமக்கு தெரியும். 1939 கனடாவில் பிறந்திருக்கிறாங்க மார்கரெட் ஆட்வுட். இவங்க ஒரு உமன் ரைட்டர். ஷீ இஸ் நோன் ஃபார் நம்பர் ஆஃப் நாவல்ஸ், பொயட்ரி, நான் ஃபிக்ஷன், ஷார்ட் ஃபிக்ஷன் அண்டு கிராஃபிக்ஸ் நாவல்ஸ் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸான உமன் ரைட்டர். இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரைட்டரான மார்கரெட் ஆட்வுட். இவங்க புக்கர் ப்ரைஸு, ஆர்தர் கிளார்க் அவார்டு, அப்புறம் ஃப்ரான்ஸ் காஃப்கா ப்ரைஸ் இவங்கெல்லாம் இவங்களுடைய சாதனைக்காக வழங்கப்பட்டிருக்குது. சர்ஃபேசிங், ஹேண்ட்மெய்ட் டேல்ஸ்லாம் இவங்க எழுதுகிற நாவல்ஸு. இவங்களுடைய எல்லா நாவல்ஸ்லையும் ஃபீமேல் கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கும். அந்த ஃபீமேல் கேரக்டர் லைஃப்பை ரிவால்வ் பண்ணி தான் எல்லா நாவலும் ஸ்டோரியும் எழுதப்பட்டிருக்கும். அதனால் ஃபீமேல் கேரக்டர் ஒரு ஹீரோ மாதிரி இவங்களோட எல்லா நாவல்ஸு அந்த ஸ்டோரியில். அதே மாதிரி இந்த வார் இந்த பாத்ரூம்லேயும் அப்படி தான் ஒரு உமனுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி, உமனுடைய கேரக்டர் ப்ராப்ளத்தை ரிவால்வ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எழுதப்பட்டிருக்குது. The War in the Bathroom is taken from the collection called Dancing Girls and Other Stories in 1977. 1977 ஒரு கலெக்ஷன் எழுதியிருக்கிறாங்க. அந்த கலெக்ஷனுக்கு பேர் டான்சிங் கேர்ள்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். இதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த வார் இந்த பாத்ரூம்ங்கிற ஒரு ஸ்மால் ஸ்டோரி. இட் இஸ் ரிட்டன் இன் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. அதாவது ஸ்டோரி நாவல்னாலே பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கும். இது 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் எழுதப்பட்டது. அது ஃபஸ்ட்டு பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு பர்சன்னா நீங்கள் உங்கள் கதையை நீங்களே சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. தேர்ட் பர்சனாக வெளியேருந்து ஒருத்தர் அந்த கதையை பற்றி சொல்கிறார். இதுதான் தேர்ட் பர்சன் அண்ட் ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ இந்த ஸ்டோரி பிகின் ஆகும்போது ஃபஸ்ட்டு பர்சன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போக போக தேர்ட் பர்சன் வேறு யாரோ அந்த வெளியே இருந்துக்கிட்டு இந்த கதையை சொல்கிற மாதிரி எழுதியிருக்கோம். The plot of the story was written in chronological order like days of a week. இந்த ஸ்டோரியோட பிளாட் எப்படி எழுதிருக்குன்னா ஒரு க்ரொனாலஜிக்கலி ஒரு வீக்கில் டேஸ், சண்டே, மண்டே, டியூஸ்டே மாதிரி வரிசைப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். சண்டே என்ன நடக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில், அப்புறம் மண்டே, நெக்ஸ்ட் மண்டேக்கு அடுத்து டியூஸ்டேக்கு அப்புறம் வென்ஸ்டே, இங்கே மாதிரி இப்படி ஒரு க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இந்த ஸ்டோரியோட பிளாட்டு. த ஸ்டோரி இஸ் டிவைடட் இன்டு 7 செக்ஷன். இந்த ஸ்டோரி செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் எப்படின்னா 7 டேஸ் இருக்குது வாரத்தில். அந்த மாதிரி 7 செக்ஷனை நம்ம 7 டேஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஈச் டே ரெப்ரசன்ட்ஸ் டே ஆஃப் த வீக் அபவுட் அ உமன்ஸ் டெய்லி லைஃப். அதாவது உமனுடைய டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்களோட என்னென்ன பண்ணுறாங்கிறது ஒவ்வொரு நாளும் ரெப்ரசன்ட் பண்ணுது. மண்டே என்ன நடக்குது, டியூஸ்டே என்ன நடக்குது அப்படின்னு அழகாக இந்த ஸ்டோரியை எழுதியிருப்பாங்க. இதில் இருக்க மெயின் கேரக்டர் உமன். ஷி ஹாஸ் அ மென்டல் இல்னஸ். அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். ஷி லிவ்ஸ் இன் அன் அப்பார்ட்மெண்ட். ஷி யூசஸ் பாத்ரூம் விச் இஸ் ஷேர்டு பை அதர் பர்சன் இன் த அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த உமனுக்கு ஒரு மென்டலி ஒரு பிரச்சனை இருக்குது மன ரீதியாக. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்க போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த உமனும், அதாவது இந்த கேரக்டரில் இருக்கிற மெயின் கேரக்டர் ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. த ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் மைண்ட் வாய்ஸ். ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னா யாருமே கிடையாது. இந்த உமனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு தான் பேசிக்கொண்டே இருக்கும். தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாடி அண்ட் ஸ்பெயின். ஆனால் தேர்ட் பர்சன் பாடி ஃபிசிக்கலாக ரியாலிட்டியாக பேசிகிட்டு இருக்குது. உடல் ரீதியாக பேசும்போது தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, மன ரீதியாக பேசும்போது ஃபஸ்ட்டு பர்சன். பட் ஒருத்தவங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் மார்கரெட் ஆட்வுட் இதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரிச்சுட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ளே நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம், வேறு வெளியே ஒன்று பேசுவோம். அந்த கான்செப்டில் பிரிச்சுட்டாங்க. ஒன் டே ஷி திங்ஸ் தட் தெர் இஸ் அ உமன் ஹேவிங் 2 வாய்ஸஸ் இன்சைட் த பாத்ரூம். ஒரு நாள் இவங்க பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போகும்போது அந்த பாத்ரூம்குள்ளே 2 குரல் கேட்குறத அவங்க நினைக்கிறாங்க. அப்போனா 2 குரலாக 2 பேர் அந்த பாத்ரூமில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட்லார்ட் வாஸ் த ஓனர். அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் யாருன்னா ஒரு லேண்ட்லார்ட், ஒரு பெரிய நிலம் தரகர் மாதிரி பயங்கரமான ஒரு பணக்காரர்.
த ரூம் வாஸ் ஸ்மால் இன் த செகண்ட் ஃப்ளோர். ஆனால் இந்த உமன் இருக்கக்கூடிய ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஓல்டு மேன் லிவிங். ஆனால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வயசானவர் இருக்கிறாரு. ஷி கீப்ஸ் சம் க்ளோத்ஸ் இன் கபோர்ட் அண்ட் சம் இன் பீரோ அண்ட் நோ ஷெல்ஃப்ஸ். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் கிடையாது, ஒரு சின்ன பீரோ மட்டும்தான் இருக்கும், அப்புறம் கபோர்ட் இருக்கும், அதில் கொஞ்சமாக துணிமணிகளை வச்சுருக்கிறாங்க அந்த லேடி. ஷி கீப்ஸ் ஆல் சாஸ்பென், டீ கப், பிளேட், காஃபி பாட் இந்த பீரோ. ஆனால் அந்த பீரோக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சமையலுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க. த ரூம் எக்ஸ்போசஸ் டு நார்த்தன் சைடு. அதாவது இது வந்து வடக்கு நோக்கி தான் அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் இருக்கும். த ரூம் இஸ் நெக்ஸ்ட் டு பாத்ரூம். பாத்ரூம்க்கு நெக்ஸ்ட் தான் இவங்களுடைய ரூம் இருக்குது. ஸோ ரூமு பாத்ரூம் பக்கத்தில் இருக்குது. when the woman sleeps a man came and entered to bathroom. இப்போது அந்த ரூமுக்குள்ளே அந்த உமன் தூங்கும்போது அப்போது அந்த இவங்க ரூமு பக்கத்தில் இருக்க பாத்ரூமில் ஒரு வயதானவர் வரார், அந்த பாத்ரூமுக்கு நுழைகிறார். காஃபிங் வயலண்ட்லி ஸ்டெய்ட் ஃபார் ஆஃப் அன் ஹவர். ரொம்ப பயங்கரமாக இருமுறார் அந்த பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு. ஒரு மணி நேரமாக அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. ரூம் நெக்ஸ்ட்டு பாத்ரூம் ஹாஸ் ப்ராப்ளம். அதனால் பாத்ரூமில் இருமிக்கிட்டே இருக்கார், அரை மணி நேரமாக இருமிக்கிட்டே இருக்கார். இது வந்து இந்த பக்கத்து ரூமில் இருக்கிற உமனுக்கு வந்து தொல்லையாயிடுச்சு. நவ் ஷி ரியலைஸ் தட் வை த லேண்ட்லார்ட் கேவ் திஸ் ரூம் ஃபார் சீப் நெக்ஸ்ட் பாத்ரூம். அப்போ நினைக்கிறாங்க அந்த லேண்ட்லார்ட் நமக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக அந்த ரூமை கொடுத்தது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு லேண்ட்லார்டை மனசுக்குள்ளே திட்டுறாங்க. ஆஃப்டர் ஷி மேட் ஷாப்பிங் ஷி வாஸ் ஈட்டிங் சம்மோன் வென்ட் டு பாத்ரூம். அதுக்கப்புறம் இவங்க ஷாப்பிங் போயிட்டாங்க, கடைகளுக்கு போயிட்டாங்க, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் யாரோ மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு உமன். As she was too psychic, she didn't know that there are two women staying in the apartment. மன ரீதியாகவே இவங்க வந்து இவங்களுக்குள்ளே வந்து இரண்டாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாங்க, வெளியே ஒருத்தங்க இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பாத்ரூம், அதாவது இவங்க வெளியே போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க இந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோ ஒரு உமன் உள்ளே போயிட்டாங்க அந்த பாத்ரூம்குள்ளே அப்படின்னு. There are two women staying in the apartment. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா மன ரீதியாக இவங்க உடல் ரீதியாக வெளியே வராங்க, மன ரீதியாக அந்த பாத்ரூம்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது பாத்ரூமில் யாரோ உள்ளே இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டே வெளியே போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 விமன் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியணும், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ரூமில் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மன ரீதியாக மனசுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அது வெளியே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது மனசுக்குள்ளே இருக்க வெளியே எடுக்க முடியாது. உடல் ரீதியாக இருக்கிறதா இவங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரியாலிட்டியாக 2 பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்போல்லாம் இவங்க பாத்ரூமை நினச்சிட்டே இருக்காங்களோ அப்போ பாத்ரூம்குள்ளே இவங்க இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. பாத்ரூமில் ஒரு பெண்மணி உள்ளே இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த மனசுக்குள்ளே இருந்துருக்கிற உமனுக்கு தனி வாய்ஸு, வெளியே இவங்க உடல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குரல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன நினைப்பாங்கன்னா, எப்போல்லாம் இவங்க பாத்ரூமில் இருக்காங்களோ அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு உமன் உள்ளே இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை இவங்க ரியாலிட்டியாகவே பாத்ரூம்குள்ளே இருந்தால் 2 பெண்மணி இந்த பாத்ரூமில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வித் 2 வாய்ஸஸ். ஹர் ஓனர் வாண்ட்ஸ் டு ட்ராக் ஹர் மூவ்மெண்ட். ஆனால் இப்படி இவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து இவங்களோட மன ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்காக இவங்க ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன் அடிக்கடி வந்து பாத்ரூமில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க தானே இருக்கிறாங்க, ஏன் வந்து இந்த பெண்மணி இப்படி சொல்கிறாங்கன்ட்டு இவங்களுடைய குணாதிசயங்களை கேரக்டர் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். ஆல் 7 days சம்மரைஸ்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது. இப்போ இந்த 7 days எப்படி வந்து இந்த பெண்மணி ஒவ்வொரு நாளுக்கும் எப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்காங்கன்ட்டு சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மண்டே செக்ஷன் டெல்ஸ் தட் உமன் மூவ்ஸ் டு அ நியூ அப்பார்ட்மெண்ட். இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்து ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை, டெல்ஸ் அபவுட் த லேண்ட்லார்ட். ஹி யூசஸ் த பாத்ரூம் ஃபார் half an hour டெய்லி, மேக்ஸ் அன்வான்ட் நாய்ஸஸ். ஷி திங்ஸ் தட் உமன் வித் 2 வாய்ஸஸ். டியூஸ்டே என்ன நடக்குதுன்னா, லேண்ட்லார்ட்டை சொல்கிறாங்க, யாரோ அந்த பாத்ரூமில் அரை மணி நேரம் இருக்கிறாங்க, ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தொல்லையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாத்ரூமில் 2 பெண்மணி இருக்கிறாங்க, 2 வெவ்வேறு குரல்கள் கேட்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு லேண்ட்லார்ட்டை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. பட் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண்மணி இவங்க தான், ஒரே ஒரு பெண்மணி தான், வித் 2 வாய்ஸஸ். 1 வாய்ஸ் ஃப்ரம் த மைண்ட், அனதர் வாய்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபிசிக்கல். வென்ஸ்டே டெல்ஸ் தட் ஷி யூஸிங் பாத்ரூம் ஃபார் ஷவர். அதாவது வென்ஸ்டே புதன்கிழமை வந்து என்ன நடக்குதுன்னா, ஷவருக்காக பாத்ரூம் போகிறாங்க, ஷவரில் குளிக்கணுங்கிறதுக்காக பாத்ரூம் போகிறாங்க. தேர்ஸ்டே டெல்ஸ் தட் ஷி டவுட்ஸ் ஆன் த 2 வாய்ஸ்ட் உமன் பட் தேர் ஆர் 2 women இன் த பாத்ரூம். தேர்ஸ்டே சந்தேகப்படுறாங்க, இந்த பாத்ரூமில் 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க, ஏன்னா 2 விதமான வாய்ஸ் கேட்குது அப்படின்னு. ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணியோட வாய்ஸு, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பெண்மணி வாய்ஸை நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்ரூமில் 2 பெண்மணி இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரைடே டெல்ஸ் தட் தேர் வாஸ் அ கூலி ஸ்ட்ரக் இன் த பாத்ரூம் ட்ரெயின். அதாவது கூலியில் குக்கி,
குக்கிங்கிறது ஒரு பிஸ்கட் மாதிரி. அதாவது இந்த இடத்துல கோழின்னு தப்பாக போட்டிருக்குது. குக்கின்னா ஒரு பிஸ்கட். அது வந்து இந்த பாத்ரூம் ட்ரைனேஜில் ஸ்டக் ஆனதை அவங்க பார்க்குறாங்க. சாட்டர்டே டெல்ஸ் தட் ஷி ட்ரைஸ் டு டிஸ்கவர் த 2 வாய்ஸ்டு வுமன். சாட்டர்டே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் 2 பெண்மணிகள் யாரோ அவங்க வாய்ஸ் யாருடைய வாய்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. Sunday, she tells that landlord doesn't friendly to her, so that she punishes the landlord by occupying the bathroom when he wants to use it. ஆனால் இவ்வளோ பிரச்சனை கட்டில் இந்த லேண்ட்லார்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், பட் லேண்ட்லார்ட் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காருன்ட்டு லேண்ட்லார்ட் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறது கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் லேண்ட்லார்டை பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லேண்ட்லார்டை எப்போல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம்குள்ள உட்காந்துருவாங்க. ஸோ தட் இந்த லேண்ட்லார்டை பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இந்த லேண்ட்லார்டை பழி வாங்க ஆசைப்படுறாங்க இந்த உமன். இப்படி தான் வந்து ஒரு சைக்கி மாதிரி இந்த ஸ்டோரி வந்து மார்கரெட் அட்வுட் எழுதியிருக்கிறார்.